ஹாய் கைஸ், திரும்பவும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வீடியோ ஷூட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி வந்து டேட் பார்த்தீங்கன்னா 22 அண்ட் நாளைக்கு வந்து நான் பைக்கோட பர்த்டே வருது. ஸோ ஏதாச்சும் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அவுட்ரிங் ரோடுக்கு. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி வந்து என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு வண்டி வந்து பக்காவாக தொடச்சி பாலிஷ் பண்ணணும். அண்ட் நாளைக்கு வந்து ஏலகிரி போக வேண்டியது, பட் எக்ஸாம் அது இதுன்னு சொல்லிட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ காலேஜ் போனோம். நாளைக்கு காலையில் வந்து கோயில் போய்ட்டு பூஜை போட போகிறேன். அண்டு நாளைக்கு ஈவினிங் வந்து சும்மா எங்கேயாச்சும் ரைடு போகிற மாதிரி பிளான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு வேறு எதுவும் பெருசாக பிளான் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு வண்டி துடைக்கணும். நான் வந்து வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தேன். டைம் பார்த்தீங்கன்னா 4 போகுது. வீட்டிலேருந்து ஒரு 11 மணிக்கு கிளம்புனான்னு நினைக்கிறேன். வந்து இப்போ தான் சாப்பிட்டேன். நான் வந்து சம்பரம்பாக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் அங்கே வந்து அலோவ் பண்ணல, போலீஸ்லாம் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அப்படியே அவுட்ரிங் ரோட்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், பசங்களாம் வந்து ஸ்டண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நெம்லிச்சேரியில். ஸோ அங்கே போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன். இப்போ போயிட்டு வண்டி துடைக்கணும். வாட்டர் வாஷே பண்ணலாம், பட் ஆனால் அடிக்கடி மழை பெய்யறதுனால வாட்டர் வாஷ் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஸோ நானே வந்து தொடச்சிட்டு பாலிஷ் போட போகிறேன். அண்ட் பாலிஷ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். வண்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் அழுக்காக இல்லை, அங்கங்கே லைட்டாக சேராக இருக்குது, அவ்வளோதான். பட் இருந்தாலும் துடைக்கணும். அண்ட் நான் வந்து இந்த பாலிஷ் தான் யூஸ் பண்ணுறேன், மோட்டோ மேக்ஸ்ன்ற பாலிஷு. அண்ட் வந்து நான் அப்ளை பண்ணும்போது காமிக்கிறேன். கைஸ், வண்டி வந்து ஃபுல்லாக பக்காவாக துடைச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து பாலிஷ் போடணும். அண்ட் இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சில பேருக்கு மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம். அண்ட் பாலிஷும் வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண மாட்டேன். ஹெட்லைட்டுமே அதுக்கப்புறமா டேங்க்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா மீதி இடம்லாம் வந்து ஃபேட் ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாம் நல்லா பளபளன்னு தான் இருக்குது. அதனால் வந்து இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன். கைஸ், இந்த மாதிரி ஃபுல்லாக டாட்டாக அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா எல்லா இடமும் லைட்டாக அப்படியே தெரிகிற மாதிரி. எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாஃப்டான கிளாத் இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தேய்க்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஷைனிங் ஆகும். ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல்லாக அப்படியே ஃபாக இருக்கா, இப்போ பாருங்கள். தேய்க்க தேய்க்க அப்படியே ஃபுல்லாக பளபளன்னு ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து அப்ளை பண்ணோம். நான் வந்து அப்ளை பண்ணி அப்புறமா காமிக்கிறேன். ஸோ வண்டி வந்து பக்காவாக துவைச்சாச்சு. ஃபுல்லாக வந்து இப்போ பளபளன்னு இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே நான் கட்டியிருப்பேன் ஒரு கயிறு. ஸோ அது வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து புதுசாக வருவாங்க அந்த கோயிலில். இதுக்கப்புறம் வண்டி எடுக்க வேண்டிய வேலை இல்லை. இதோட வந்து காலைல கிளம்ப வேண்டியது தான். ஓகே, நான் வந்து இதோட நாளைக்கு காலைல போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். உட்கார போகலாம். சிவாய்மா, நேற்று தான் வண்டி துடைச்சேன். அதுக்குள்ளே நேற்றும் மழை. வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும் நம்புகிறேன். ஓகே, அதான் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஹாப்பி பர்த்டே டாடி. கரெக்டாக 1 இயர். நான் வந்து எங்கே பூஜை போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி பூஜை டெலிவரின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருப்பேன் வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதே கோயிலில் தான் பூஜை போட போகிறேன். ஃபஸ்ட்லேருந்து என் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக ஏலகிரி போயிருந்தால் செம்மையாக இருந்திருக்கும் இன்றைக்கி. பட் ஆனால் காலேஜ் எக்ஸாமு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஆஃப்லைனில் வேறு சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சமாச்சு காலேஜ் போனால் தான் வேலைக்கு ஆகும். பரவாயில்ல, நெக்ஸ்ட் மந்த் அப்படிலாம் ஜானில் போய்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுற மாதிரியே இல்லை ஆக்சுவலாக. சரி, ஓகே, இந்த டே வந்து கொஞ்சம் மெமரபுளாக ஆக்குவோமே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போயே 9:30 ஆயிடுச்சு. காலேஜில் 9:30லாம் கிளாஸ் ஸ்டார்ட்டு. நானும் இப்போ தான் 9:30க்கே கிளம்புறேன் வீட்டிலேருந்து கோயிலுக்கு. போயிட்டு வந்து வேறு வீட்டுக்கு காலேஜ் போகணும். நல்ல வேலை இதுக்கு தான் நான் வாட்டர் வாஷ் பண்ணல. பண்ணியிருந்தாலும் ஃபுல்லாக சேராயிருக்கும்.
அண்ட் லூப் வேறு காலி ஆயிடுச்சு. அடுத்து வந்து அது வேறு வாங்கணும். பட் இந்த வாட்டி வந்து நான் WD-40 வாங்க போகிறேன். மோட்டரில் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ஓவராக பிசுன்னு இருக்கவே சீக்கிரமாக தூசுலாம் ஒட்டிக்குது அதில். ஸோ WD-40 நல்லா இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அடுத்து வந்து அதுதான் வாங்கணும். அது யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அப்படியே வரானுங்க. ஞாபகமாக இந்த கயிறு வாங்கணும். இது வேற மறந்துட போகிறோன்னு இருக்கு. மறக்காமல் அது ஒன்று வாங்கணும். ரெக்கார்ட் ஆகுதா? ஈவினிங் அப்படியே எங்கேயாச்சும் போயிட்டு வந்து ஆஸ் யூஷுவல் அவுட்ரிங் ரோடு சும்மா ஒரு ரைடு போயிட்டு வருவோம். சிக்னல் போகிறதுக்குள்ளே என்ன தான் அவசரமோ. நான் வந்து ஏலகிரி போகிற மாதிரி இருந்தால் ஃபுல் டேங்க் அடிக்கலான்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிளான்லாம் போட்டு வச்சுருந்தேன். பட் ஆனால் எல்லாமே சொதப்பிடுச்சு. கோயிலுக்கு வந்தாச்சு. அப்படியே மாலை ஒன்று வாங்கணும். ஓகே கிருஷ்ணா, வந்து கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. அவ்வளோதான் கைஸ், பூஜை போட்டாச்சு. அவ்வளோதான், இதோட வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு நான் காலேஜ் போக போகிறேன். நம்ம வந்து ஈவினிங் பார்ப்போம் இதோட. ஹே கைஸ், இன்றைக்கி வந்து டேட் பார்த்தீங்கன்னா 8th January. முதல்ல எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அண்ட் அன்றைக்கி வந்து பூஜை போட்டு வந்து ஈவினிங் வெளியே போகிறோன்ட்டு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் வந்து அன்றைக்கி சரியான மழை ஈவினிங்கு, ஸோ அதனால் வந்து வெளியே போக முடியல. அண்ட் லேப்டாப்பும் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடுச்சு. மதர் போர்டில் வந்து ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஸோ அதுவும் ரெடி பண்ணிட்டு அண்ட் எக்ஸாம் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு 2 மாதம். ஸோ இன்றைக்கி தான் வந்து லேப்டாப் ரெடி பண்ணிட்டு அண்ட் ப்ராக்டிகல் எக்ஸாமும் வந்து இப்போ முடிஞ்சுது. ஸோ வீட்டில் இருக்க வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணேன். எப்படியும் வந்து 5 நிமிஷம் ஒரு 6 நிமிஷம் தான் வரும்னு நினைக்கிறேன் வீடியோ. இந்த வீடியோ வந்து முதல்ல நான் போஸ்ட் பண்ண வேணாம்னு தான் நினச்சேன். சரி ஓகே சார், ஷூட் பண்ணிட்டோமே, வீடியோ வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறமா வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ வந்து சிம்பிளாக தான் இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.